இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து புதுசான டாபிக்லாம் கிடையாதுங்க, பழசான டாபிக் தான். நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற கதைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஏதாவது படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் எப்பயுமே கேட்டுகிட்டே இருங்க. முழுசாக சொல்கிறேன். இப்போ எப்பயுமே சரி நம்ம ஒரு இதிகாச கதைகளாகட்டும், சினிமா படத்தில் இருக்கிற கதைகளாகட்டும், எப்பயுமே சரி நம்ம ஹீரோவோட சைட்லேருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வில்லனோட சைடு நம்ம பார்க்குறதே கிடையாது. என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்களே விட்டுமே சரி நம்மளோட கதையை நம்ம சித்தரிச்சிக்கும் போது நம்மளை வந்து நம்ம வில்லனாலாம் சித்தரிச்சிக்க மாட்டோம். ஒரு படத்தோட ஹீரோவை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அதை வந்து நம்ம அந்த தாட்குள்ளே போகிறோம். ஆனால் நம்ம வில்லனோட சைட்லேருந்து நம்ம எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் வந்துச்சு இல்லை, அதை நீ பார்த்துறப்ப நம்ம வந்து கமலஹாசன் வந்து ஒரு விக்ரம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரோட தாட்லேருந்து படத்தை பார்க்குறப்ப கதை அப்படி செம்மையாக இருக்கும். ஆனால் ரோலெக்ஸ் கதையை நம்ம கடைசிக்கு அந்த 3 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரோலெக்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்குன்னு சொல்லி அந்த 3 நிமிஷம் முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவரோட கதையை நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அந்த படம் எப்போ ரிலீஸுக்கு தயாராகும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதேமாரி மகாபாரதத்தில் ஒரு பர்டிகுலரான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பேர் சகுனி, அவரோட கண்ணோட்டத்துலேருந்து இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். நான் நினச்சி பாருங்கள், அது ஏன் அந்த சகுனி நம்ம வந்து கெட்டவர் நம்ம சொல்கிறோம். எதனால் அது இவ்வளோ பெரிய மகாபாரத போருக்கு காரணமானது ஒரே ஒருத்தர் சகுனி. அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம எல்லாத்தோட கண்ணோட்டத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து பஞ்சபாண்டவர்கள் கண்ணோட்டத்துலேருந்து பார்த்துருக்கோம், பகவான் கிருஷ்ணரோட கண்ணோட்டத்துலேருந்து பார்த்துருக்கோம், ஏன் கர்ணனோட கண்ணோட்டத்துலேருந்து கூட இந்த கதையை பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம என்றைக்குமே சகுனியோட கண்ணோட்டத்துலேருந்து நம்ம கதையை பார்த்ததில்லை. ஏன் சகுனின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இப்போ 2 பேருக்கு உண்டான சண்டையை மூட்டி விட்டு அது நடுவில் ஒரு ஆள் வந்து அதை சிரித்து அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும்ல, அவர் பார்த்து நம்ம கேட்குற ஒரே நீ என்ன சகுனி வேலை பார்க்குறேன்னு சொல்லி, இல்லை 4 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்து ப்ராஃபிட் வரனா என்னப்பா நடுவில் சகுனி வேலையை பார்க்குற நம்ம எனி டைம் நம்ம கேட்டுட்டு இருப்போம். அந்த சகுனி யார், அவருடைய ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு தெரியும், மறுபக்கம் தான் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த கதையை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நல்லா நினச்சிக்கங்க, இவர் வந்து இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் மேதா பாடுற மாதிரி தாங்க. இவர் நல்லவரா இல்லை கெட்டவரான்னு சொல்லுங்க. இந்த கதையை ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. பல யுகங்களுக்கு முன்னாடி அஸ்தினாபுரம்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பீஷ்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரட்சகர் அங்கே இருக்கார். அவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் ஒரே ஒரு ரட்சகர், அடுத்தடுத்து இளவரசர்களாக இருக்கவங்கள இவர் தான் பாதுகாத்துக்கிட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அந்த ராஜ்யத்தில். அந்த ராஜ்யத்தில் அடுத்தடுத்து இளவரசர் யாருன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து துருதுராஷ்டர், இன்னொருத்தர் வந்து பாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இந்த ரட்சகர் வந்துட்டு அடுத்த இளவரசருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், யாருக்கு மூத்தவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பெண்களை தேடுறாங்க. அடுத்த இளவரசி யார், இந்த நாட்டுக்கே அடுத்த வாரிசு கொடுக்க போகிற பொண்ணு யாருன்னு சொல்லி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு ராஜ்யம், ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் பெண்களை தேடுறாங்க. ரொம்ப அழகான பெண்கள் யார், இந்த நாட்டுக்கு உண்டான பெண் யார், எங்கள் இளவரசருக்கு ஏற்ற பெண் யாருன்னு சொல்லி இந்த பாகுபலி படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு இளவரசியை தேடிட்டு இருக்காங்க. அப்போ எங்கெங்கேயோ தேடுறாங்க, கண்டுபிடிக்காம அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல ஒரு பெண், அந்த பெண்ணோட கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ராஜ்யத்து பேர் வந்து காந்தாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காந்தார நாட்டில் காந்தாரி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பிரின்ஸ் இருக்காங்க, இளவரசி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த இளவரசியை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு யார் பீஷ்மர் இருந்தது கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆளுக்கு என்னன்னா சரி நான் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் படையெல்லாம் திரட்டி போகிறாங்க. ஆனால் அந்த பீஷ்மர் வந்து இந்த ராஜ்யத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அஸ்தினாபுரத்தில் பெரிய இளவரசர், ரொம்ப அழகான ஒருத்தர், ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர். எல்லாத்துக்கும் இப்போ மாவீரனில் சொல்கிற மாதிரி மாவீரன் இருக்கிறதுல பெரிய மாவீரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஷ்மர். இவர் வந்து ஆனால் இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு தலகணம். இவருக்கு வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று வேணும்னா அது வந்து ரொம்ப கண்ணியமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் இவர் இருந்துட்டே சரின்னு சொல்லி மொத்த படையும் தூக்கிட்டு போய் காந்தார நாட்டுக்கு போகிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பயந்துக்குவாங்களா, இப்போ திடீர்னு ஒரு வந்து இளவரசர் இருந்துக்கிட்டு வேற ஒரு நாட்டுக்கு மொத்த படையோட போகிறாங்க, எல்லாருமே பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி காந்தார நாட்டை நோக்கி மொத்த படத்தையும் திரட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது எல்லாம் பயந்துக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிற சிற்றரசர்கள், அங்கே இருக்க குறுநிலர் மன்னர்கள், இவங்க அளவுக்கு இல்லைனாலும் அவங்க வந்து குறுநில மன்னர்கள் தான் இருக்காங்க அங்கே. அந்த பொண்ணு என்ன தேடி அங்கே போகிறாங்க. இப்போ வந்து போகும்போது அந்த நாட்டில் இருக்கிற இளவரசர்லாம் பயந்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து நார்மலாக போகிறோன்னே கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்தில் வரோம், உங்கள் ஊரில் இந்த நாட்டில் இருக்க காந்தார நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காந்தாரிங்கிற ஒரு இளவரசியை நாங்கள் தேடி வந்திருக்கோம். எங்கள் ஊரில் ஒரு பெரிய இளவரசர் இருக்காரு, அவங்களுக்கு வந்து நாங்கள் திருமணம் பண்ணணும், அதனால் உங்கள் இளவரசி ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளவரசிக்கு வந்து ஒரு தம்பி இருக்காரு. அந்த தம்பி தான் சகுனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளவரசர். அப்பயே இருந்துக்கிட்டு ஒரு சரி ஓகேன்னு சொல்லி பெண் கேட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய படையை திரட்டிட்டு வந்து பயமுடுத்துறாங்க. அவ்வளோ பெரிய அதான் சொன்னால தலக்கணம் அப்படின்னு ஒன்று அவருக்கு இருக்குன்னு சொன்னால அந்த கேரக்டரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இவங்களை வந்து மிரட்டாங்க. இல்லை உங்கள் பொண்ணு நீங்கள் கொடுத்தே தான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டலைன்னா அவங்க பயந்துக்கிறாங்க, எங்களை வந்து போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஆனால் பீஷ்மரோட கேரக்டர் என்னன்னா எனக்கு ஒரு வேணும்னா வேணும், வேணான்னு சொல்லி, ஆனால் அவர் வந்து தர்மத்துக்குன்றான தலைவன் கூட அதை சொல்லலாம். ஆனால் அங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க, ஒருவேளை நம்ம வந்து பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டு தள்ளுவாங்க, நம்மளோட வம்சத்தை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. அந்த இளவரசி இருக்காங்களா காந்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இளவரசிகிட்ட போய் சொல்கிறாங்க சரி என்னன்னு சொல்லும்போது, ஆனால் இந்த இளவரசி ஃபஸ்ட்டு அவங்க அவ்வளோ படையை தரையிட்டு வர்றப்ப யாரை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மரை பார்த்துறாங்க. பீஷ்மரை பார்த்தோன்னே உங்களே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் உங்களே தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை நான் வந்து கடைப்பிடிக்கிறேன், நான் இந்த ஜென்மத்துக்கு உண்டானது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியாக தான்
இருப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, இந்த பீஸ்மர் இருந்துட்டு சொல்கிறாரு. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லி இல்லை நான் என்னோட நாட்டில் இருக்க கூட எங்களோட இளவரசருக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி சமாதானம் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, இளவரசருடைய புகைப்படம் கேட்குறாங்க. அதாவது அவருடைய ஆர்ட், அவருடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம், சாரி டக்குனு இல்லை, அவரோட ஃபோட்டோ கேட்குறாங்க. ஃபோட்டோ கேட்குறப்ப எடுத்து வந்து தரும்போது தெரியுது துருதுராசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளவரசருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு தெரியுது. அவங்க தம்பி ஓடி போய், என்னக்கா நீங்கள் வந்து இந்த இளவரசரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, அவருக்கு கண்ணு தெரியாது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு இதை விட 1000 இளவரசர்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க, உங்களோட கண்ணே உங்களுக்கு அழகு, ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தெரியாத ஒரு இளவரசனை கட்டிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்க போறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாங்க. அந்த சின்ன பையன் அந்த சகுனியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய வம்சத்தையே அழிச்சிருவாங்க, அதனால் உன்னை நான் காப்பாற்றணும், நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றணும், நம்மளோட நாட்டு பிரஜைகள்லாம் நம்ம காப்பாற்றணும், இல்லைன்னா எனக்கு இப்படி இருந்தாலும் என்னை இழுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளவரசி வந்து அந்த சின்ன பையனான சகுனிகிட்ட சொல்கிறாங்க. அந்த சகுனி இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சரி பீஸ்மர் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி அந்த நாட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த இளவரசி இழுத்துட்டு போகிறப்ப இழுத்துட்டு போகலாம், கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறப்ப அந்த நம்ம ஊரில் ஜாதகம்லாம் பார்ப்பாங்கல்ல, அப்போ வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியுது செவ்வாய் தோசகம் அப்படி அந்த மாதிரி ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரியுது. என்ன ஆகுன்னா வச்சுக்கலாம், செவ்வாய் தோஷம் இருக்க பொண்ணுக்கு என்ன ஆகுன்னா கல்யாணம் பண்ணுற ராஜி அழிஞ்சிரும், இளவரசர் செத்து போயிடுவார், அங்கே இருக்கிற மக்களுக்குலாம் ரொம்ப ப்ராப்ளம் வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பட் இருந்தாலும் இவருக்கு வந்து யார் பீஸ்மருக்கு வந்து இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கூட இது நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் இவ்வளோ அழகான பொண்ணு நம்மளோட இளவரசருக்கு இருந்தால் நம்ம நாட்டுக்கே பெருமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வேறு கண்ணு வேறு தெரியாதுன்னு சொல்கிறப்ப அவர் பொண்ணு ரொம்ப சேடாகிட்டு, சரி நான் எப்படி இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் கண்ணை வாழ்நாள் முழுக்க என்னோட கண்ணை நான் வந்து கட்டியே வைக்க போகிறேன்னு சொல்லி அவங்களோட கண்ணையும் கட்டிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த மகாபாரதத்தில் ஒரே ஒரு சீன், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு சகுனி இருந்துட்டு நினைக்கிறாரு, என்னடா எங்கள் அக்காவுக்கு செவ்வாய் தோசம் இருக்குது, உங்கள் நாட்டுக்கு அப்புறம் உங்கள் நாடே அழிஞ்சிட்டு சொல்கிறீங்க, எதனால் எங்கள் அக்கா ஒரு டார்ச்சர் பண்ணிங்கன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லி பீஸ்மர் இருந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஜோசிக்காரரை கூப்பிட்டு வந்து இதுக்கு ஏதோ பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த ஜோசிக்காரர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டை வந்து ஃபஸ்ட்டு தாலி கட்ட வச்சு இந்த ஆட்டை பலி கொடுத்துடலாம், இதோட ஆட்டை பலி கொடுத்தா முதல் கணவன் இறந்த மாதிரி ஆகிடும், அதனால் வந்து இந்த செவ்வாய் தோசம் வந்து கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த ஜோசிக்கார் வந்து பீஸ்மர்கிட்ட சொல்கிறாரு. பீஸ்மர் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஒரு ஆட்டை பலி கொடுத்து இந்த பொண்ணு வந்து அந்த அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு கண்டிஷன் போட்டு கூட்டு பாருங்க, இங்கே நடந்த சம்பவம் வந்து நம்மளோட இளவரசருக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செவ்வாய் தோசம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஸ்தினாபுரம் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பீஸ்மர் இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒவ்வொரு அரசர்கள், கடவுள்கள், அந்த இதிகாசத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கடவுள்கள் வந்து நீங்களே அதெல்லாம் கதையெல்லாம் கேட்கும்போது தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோ பெரிய மக்கள்லாம் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க, மக்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சகுனிங்கிறேன் இந்த பொண்ணு வந்து அந்த முதல்ல அப்போ போய் அந்த என்னதான் இருந்தாலும் நம்மளோட கணவன் இவர்கிட்ட நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்கே நடந்த மொத்த உண்மையும் இவங்க வந்து வளரி கொட்டிடுறாங்க. யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துருதுராஷ்டிரர்கிட்ட வளரி கொட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து கோவப்படுறாரு, பயங்கரமாக கோவப்படுறாரு. எதனால், அதாவது ஒரு ஆட்டை நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆட்டை பலி கொடுத்து நீ வந்து எனக்கு வந்து உனக்கு வந்து நான் 2வது கணவனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கோபப்படுறாரு. எனக்கு தெரியாது இல்லை, அதனால் சொல்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இவர் பீஸ்மர் மேலே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவர் பீஸ்மர் வந்து பெரிய ரட்சகர், இந்த நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒருத்தர், இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ஒரு பெரிய வீரர். இந்த மாதிரி வீரர்கள் வந்து இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வீரர். இவர் மேலே நம்ம கோவப்பட முடியாதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சகுனி அவங்களோட அப்பா அம்மா அடுத்ததான் அவங்களோட சின்ன சின்ன சுற்றி இருக்கிற மந்திரிகள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு சிறையில் அடைச்சி போட்டுட்டு எதனால் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப தண்டனை கொடுக்குறாரு. ஏன்னா என்ன அப்படி ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் 3 டைம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றணும் எப்படியுமே. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்து ஒரு டீமை வந்து அவங்க அப்பா அம்மா சகுனி எல்லாத்தையும் ஒரு சிறை தண்டனைக்குள்ள அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுக்குறாங்க, அது அத்தனை பேர்த்துக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உருண்டை இவ்வளோதான், அந்த யானைக்கெல்லாம் கொடுப்பாங்களா அந்த அளவுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வாழ்ந்துட்டோம், என்ன பண்ண போகிறோம், நம்ம ராஜி அழிஞ்சிருச்சு, ஒன்றுமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கப்பா, இல்லைப்பா நானும் சாவறேன், எனக்கு வந்து இது எதுவுமே வேணாம், நம்ம வந்து உயிரை ஓட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சகுனி அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த இளவரசர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் இருந்துக்கிட்டு சகுனியோட அப்பா அவங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வாழ்ந்துட்டோம், நம்மளெல்லாம் நம்ம வம்சத்தையே பாரு இவ்வளோ அழிச்சிட்டாங்க, கடைசி வரிசை நீ மட்டும்தான் இருக்க, நம்ம பாரு நம்ம ஒவ்வொருத்தரும் அங்கே அழிஞ்சிட்டு இருக்கோம், நீ இந்த சாப்பாடு சாப்பிட்டு நீ உயிர் வாழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம், இவங்க கடைசி தருணால ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தானே தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாப்பாடு வந்து ஒரு வேளை அந்த யானைக்கு கொடுக்குற மாதிரி சொன்னாலும் அந்த ஒரு 2 சாப்பாடு வந்து இவருக்கே 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து
வளர்த்துறாங்க. அப்போ சொல்கிறப்பலாம் டெய்லி சாப்பாடு கொடுக்குறப்பலாம் இவங்க வம்சத்தையே விட்டுறாத, நம்மளோட வம்சத்தை நம்மளோட ராஜ்யத்தை எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க, நம்மளையும் பாரு கடைசி வரைக்கும் நம்மளை இப்படி தான் வச்சுருப்பாங்க, இப்போ நான் சாக போகிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் நீ வாழ்ந்து இந்த ராஜ்யத்தை மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த பீஸ்மரை நீ பழி வாங்கணும், ஏன்னா நம்ம நார்மலான ஒரு லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இறந்து போகிற நிலமையில சகுனியோட அவங்க அப்பா இருக்காங்க. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா சகுனிகிட்ட எல்லாருமே சொல்லி வளர்க்குறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் சாக போகிறேன், கடைசி தடவை என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லும் போது அவங்க பொண்ணுக்கு அந்த நியூஸ் போகுது, இந்த இளவரசி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்களும் வாங்கன்னு சொல்லும் போது யார் போகிறாங்கன்னா துருதராஷ்டனும் அந்த காந்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இளவரசியும் அந்த அறைக்குள்ளே போகிறாங்க, அந்த சிறைக்குள்ளே போகிறாங்க. அந்த சிறைக்கு அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது நாங்கள் வந்து எல்லாம் சாக போகிறோம், அதனால் வந்து இப்போ இருந்தால் நாங்களாம் இறக்குறோம், இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், இவனை தயவு செஞ்சு உங்கள் கூட வச்சுக்கோங்க, நாங்கள் பண்ண தப்புக்கு என் பையன் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்கிறப்ப சரி ஓகே நான் பண்ணது பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி அந்த சகுனியை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க கூடயே வச்சு வளர்க்குறாங்க சின்ன வயசுலேருந்து. அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சின்ன வயசில் அவங்க அக்கா கூடயே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாக ஆகும்போது தெரியுது, ஏன்னா இவர் வந்து அவங்க அப்பா அம்மாவே இறக்குறாங்க, யாருமே முக்கியமாக தெரியல, நம்மளோட அக்காவை நம்மளை அடிமையாக வச்சுருக்காங்க, நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தாட்டு. முதல்ல மகாபாரதம் போருக்கு உண்டான தொடக்கம் சகுனிக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எங்கே இருந்துன்னா சகுனிக்கிட்ட இருந்து. இது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு தருணம் ஒரு டைமில் போர் முடிகிறப்ப இது வந்து கிருஷ்ணரே அவரோட வாயால் சொல்லியிருப்பார். யார்கிட்டனா அந்த பஞ்ச பாண்டவர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சின்ன இளவரசர் இவங்களுக்கு வந்து காந்தாரிக்கு பார்த்தீங்கன்னா 100 பசங்க பிறக்கிறாங்க, ஒரே ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க, மொத்த பேர்த்தையும் திருப்புறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்கல்ல, 5 பேர் கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் அந்த பீஷ்மர் வந்து ரொம்ப பாசமாக எல்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் அந்த 100 பேர்த்த இந்த கௌரவர்களை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, நார்மலான ஒரு லைஃப்பில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் முக்கியம்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 100 பேர்த்துக்கு இவர் தானே தாய்மாமா, நான் இவங்களை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் சைடு இருக்காங்க, ஏன்னா பீஷ்மர் வந்து பஞ்ச பாண்டவர்கள் சைடு 5 பேர்த்து கூட இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாமா கூட வாழ்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது இவர் தெரிஞ்சுக்கிறாருல, ஏன்னா யார் இவங்க எப்படிலாம் இவங்கள வளர்த்து தான் இவங்களுக்குள்ளே சண்டை நம்ம மூட்டுன்னு சொல்லி இவர் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எல்லாத்துக்குள்ளே நீங்கள் அந்த கேரக்டர் ஒவ்வொரு கதையாக நீங்கள் யாராச்சும் கண்டிப்பாக நீங்கள் மகாபாரதத்தை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கேரக்டர் ஃபுல்லாக. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, ஆனால் சகுனி இருந்துக்கிட்டு பீஷ்மர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இந்த 100 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாண்டு மேலே அவர் அந்தளவுக்கு அவரோட இளைய மகன் துருதராஷ்டரோட அவருடைய தம்பியோட பசங்க மேலே இவர் அதிகமாக பாசத்தை, நம்மளுக்கு தேவை பீஷ்மரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சகுனியை நினச்சிக்கிட்டு இந்த 100 பேர்த்தை வளர்த்தி அவரோட நம்ம சேரக்கூடாது, ராஜ்யெல்லாம் உங்களுக்கு தான் வரும்னு சொல்லி மகாபாரதத்தை ஃபுல்லாக சண்டை எல்லா இடத்துலையும் சண்டை நல்லா நினச்சி பாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னா மகாபாரத போர் நடக்குது. யார் கூட சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா இந்த 100 பேரும் அந்த 5 பேரும் சேர்ந்து அந்த 5 பாண்டவர்கள் இருக்க 5 பாண்டவர்கள் இருக்காங்களா, அவரோட சகுனி வந்து ஆசையாக வளர்த்த 5 பேர்த்தோட அவர் பேர் என்னப்பா சம்திங் மறந்து போச்சு, 5 பேர்த்தோட பீஷ்மரை மோத வைக்கிறாரு சகுனி. அந்த அளவுக்கு ஒரு சதி திட்டத்தை போட்டு மொத்தமாக அழிக்கிறாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், யார் வந்து பீஷ்மரை கொள்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த பேரனான அர்ஜுனனே கொள்றாரு. ஏன்னா அவ்வளோ ஆசையை வளர்த்து கையில் நீ தான் பெரிய வில்லன், இவரு பெரிய வில்லன், அர்ஜுனன் அதுக்கு மேலே பெரிய வில்லன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது அவங்க கூட இருந்த ஒரு ஆளே உன் கூட ரொம்ப உனக்கு பிடிச்ச ஒரு ஆளே இது அம்பு படிக்க வச்சு நம்ம ஆள் போட்டு தள்ளுறாரு. கடைசி தருணங்களை தெரிஞ்சுக்கிறாரு, இன்னைக்கு என்னதான் ஆனாலும் பீஷ்மரை போட்டு தள்ளாச்சு, இவங்களோட பரம்பரை எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அந்த மாதிரி இவர் நினச்சிட்டு இவருடைய கடைசி போர் தருணங்களில் தெரிய வருது. இது யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு. என்னதான் நடந்தாலும் ஒரு கடவுளே எதிர்த்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சகுனி. நல்லா நினச்சி பாருங்க, இப்போ தெரியுதா இவருடைய கதை என்னன்னு சொல்லி. சாதாரண ஒரு சின்ன ஒரு ராஜ்யத்தில் இருக்கவங்க ஒரு பெரிய ராஜ்யத்தில் இருக்கவங்க ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், இந்த அளவுக்கு என்ன வேணாலும் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சகுனிங்கிறது ஒரு உதாரணமாக நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாங்க ஒரு பெரிய ஆளுங்க நம்மளை மதிக்கிறது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்மளோட இடத்துலேருந்து நம்மள என்னதான் இருந்தாலும் உடனே அந்த ஏதோ ஒரு படத்தோட டைலாக்கு, நான் வந்து சிவன்டா அப்படின்னு சொல்லுவான், நான் பெரிச்சாரிடா, நான் வந்து அந்த நீ என்னதான் ஒரு மலை மேலே இருந்தாலும் நான் அடியிலேருந்து குடைவேன் மலையில் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று. எந்த படம்னு சம்திங் எனக்கு தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், விக்ரம் வேதா படத்தில் வர மாதிரி சகுனி நல்லவரா கெட்டவரா நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ லெவிபர், டேக் கேர். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில.
முடிஞ்ச அளவுக்கு உங்களால் 4 பேத்துக்கு உதவ முடியும்னு பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன உங்களோட ரொம்ப பணத்துலேயும் சரி எதுலேயும் சரி குறைச்சவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அதோட சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ, லவ் யூ, டேக் கேர். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.